உங்களையும் வாழ வைக்கும் என்னுயிர் நாடக ரசிகர்களுக்கு என்னுடைய இதயம் கடிந்த சிரம் தாழ்ந்த நன்றி வணக்கம். அப்பளுக்கற்ற பெரியோர்களுக்கும் என் குல தாய்மார்களுக்கும் அன்னை பொன்னாக விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளைய வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமராசான் உயர்ந்து சங்கரதாஸ் சுவாமிகளின் திருநாமம் வாழ்கவென்று கூறி அவரது புகழ் ஓங்குவென்று சொல்லி இவ்வூர் மக்களின் நல்லாசியும் என் சக கலைஞர்களின் நல்லாசியும் என்றும் எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இவ்வூர் மக்களின் செல்வம் நல்லா இருக்கணும், அலைவோல் பெறணும், அவங்க நீடூழி வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அம்மன் முருகப்பெருமான் ஐயனார் அருள் கொடுப்பார். இப்போ நேரடியாக இடத்துக்கு வந்துடலாம். அருள் கொடுக்கும் ஐயனார் வள்ளி திருமண நாடகம் அது கவனிச்சாலும் சரி கவனிக்காட்டும் சரி பார்த்தாலும் சரி பார்க்காட்டும் சரி நாங்கள் வந்து நின்றுட்டோம். ஒன்று மழை தான் பழகிடுச்சு. முதல்ல சுரீர்னு கோவம் வரும், இப்போல்லாம் இல்லை. அவ்வளோதான். எத்தனை அவமானங்கள் சந்திக்கிறது, எத்தனை அசிங்கங்களை சந்திக்கிறது சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்குன்னு தான் வந்து வாழ முடியாது. இந்த இடத்துல நாங்கள் சிரிச்சுக்கிட்டு நிற்கிற பார்த்தீங்களா, அந்த சிரிப்பே ஒரு பொய் தான். வந்தனே வெளியே எழுந்துச்சு போகிறது, கவனிக்காமல் இருக்கிறது, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வந்து நிற்போம். சிரிச்சுக்கிட்டு நிற்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். என் தங்கச்சி சிரிக்குதுன்னா எத்தனை அவமானங்கள் நாங்கள் சந்திச்சுட்டு வரோம் தெரியுங்களா, எத்தனை அசிங்கங்களை. போதும். ஏன்னா காலத்துக்கிட்ட விட்டுறணும். நம்ம வந்து எதுவுமே சொல்லக்கூடாது, காலத்துக்கிட்ட விட்டுறணும். காலம் நம்மள்கிட்ட பேசாது, ஆனால் அது பயங்கரமாக தண்டனை கொடுக்கும். சரிங்களா? அதனால விட்டுட்டேன். இங்கேருந்து கமெண்ட் வந்தாலும் சரி, அங்கேருந்து பேசிக்கிட்டே கவனிக்காமல் இருந்தாலும் சரி, எந்திரிச்சு போனாலும் சரி, இறைவன் பார்த்து இறை சக்தி பார்த்துக்கிட்டு இருக்கு, காலம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது எனக்கு வந்து சமீபத்தில் ஒரு திருச்சி தாயுமானவர் கோயிலில் வந்து ஒரு கிடைத்த அருள் வாக்கு நான் சொன்னேன். கந்தவு எல்லாரும் வந்து அந்த ஒரு ஐயர் வந்து நூலை கட்டிக்கிட்டார், ஒரு சொம்பில் வச்சு ஒரு நூல் கட்டிக்கிட்டார், சுற்றிக்கிட்டார். இப்படி இன்ட்டாக வந்துச்சு. வெள்ளை நூல் ஒன்று, மஞ்சள் நூல் ஒன்று. எனக்கு அந்த சொம்புக்கு உள்ள புராணம் தெரியும், சொம்புகளுக்கு தண்ணிக்கு தெரியும், அந்த தேங்காய்க்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். தேங்காய் உள்ள கண்ணுக்கு. இந்த நூல் மட்டும் எதுக்கு சுற்றுறாங்கிறது எந்த புராணத்துலையும் போடலை. கோயிலுக்கு போயிட்டு அமாவாசை பௌர்ணமிக்கு போயிடுவேன். போயிட்டு அங்கே தான் போய் சாப்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துருப்பேன். சந்தையை வச்சு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் சுவாமிகள் அப்படின்னே சொல்லுங்க அப்படின்னாரு. இந்த கோச்சிக்காதீங்க, இந்த நூல் வந்து அர்த்தம் என்னன்னு கேட்டேன். என்ன வேலை பார்க்குறேன் இல்லை அப்படின்னாரு. இல்லை நாடகத்தில் நடிச்சுட்டு இருக்கேன், வள்ளியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிரிச்சார். நானும் பிள்ளையார்பட்டியில் தான் சமஸ்கிருதம் படித்தேன். ஆனால் வந்து நிறைய நாடகம் பார்ப்பேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ பார்க்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து 15 வருஷமாக வந்து புராணம் தான் பேசுகிறேன், ஒரு வார்த்தை என் வாயிலேருந்து அசிங்கம் வராது. அது மாதிரி மரங்கள் நடுங்க, செடி நடைமுறை உள்ள புகுத்துனவளே நான் தான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு வரவேற்பு இல்லைங்க, எந்திரிச்சு போவாங்க, மனசு ரொம்ப வலிக்கும்னே. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, அந்த ஐயர் வந்து சொன்ன வார்த்தை எனக்கு அந்த சிவன் சொன்ன மாதிரியே, நீ ஏன் வருத்தப்படுற, கந்த புராணம் பேசுனா எந்திரிச்சு போகிறாங்களா, நீ ஏன் வருத்தப்படுற, கேட்கலையா, நல்ல விஷயங்கள் சொல்லும்போது கேட்கல, ஏன் வருத்தப்படுற, அவர்கள் கைதட்டணும்னு நீ நினைக்காத, காலம் உன்னை பாராட்டும். மிகப்பெரிய ஒரு விஷயம் அது, காலம் உன்னை பாராட்டும் அப்படின்னாரு. அப்போ தான் நினச்சேன், அதே மாதிரி தான் எனக்கு மட்டும் இல்லை, சில குடும்ப தலைவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த குடும்பத்துக்காக ரொம்ப உழைப்பாங்க, ஆனால் சல்லி காசுக்கு அந்த குடும்பத்தில் அவங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்கள் வருத்தமே படாதீங்க, காலம் உங்களை பாராட்டும், அவ்வளோதான், காலம் உங்களை மதிக்கும். அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வேலை செய்கிற இடத்துல உண்மையாக வேலை செஞ்சுக்கிட்டு போவோம். உயிரை கொடுத்து உண்மையாக வேலை செய்வீங்க, வாங்குகிற சம்பளத்துக்கு உங்களை 10 நிமிஷம் மதிக்க மாட்டாங்க, அவ்வளோ அவமானம் வரும். கஷ்டமே படாதீங்க, காலத்தை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுங்களேன், அது கொடுக்கும் தண்டனை மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். நான் சொல்லலை, அந்த சிவனே வந்து சொன்ன மாதிரி. அதனால் இப்போலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து முடிச்சிடுவோம், காலைல ஊர் வரி காசு சம்பளம் வாங்குறோம்ல, அந்த சம்பளத்துக்கு உழைச்சிட்டு போயிட்டு உழைச்சிடுறது, கல்வெட்டுகள் மாதிரி பதிய வச்சிடுறது. ஒரு சில விஷயங்கள் தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், நிறைய மாற்றலாம், பாட்டை மாற்றலாம், ஆனால் சில விஷயங்கள் பதிய வைக்கணும்ல. அம்மாவை சாகிற வரைக்கும் அம்மானு தானே கூப்பிடுறோம், கொஞ்ச நாளைக்கு அம்மானு கூப்பிடுவோம், கொஞ்ச நாளைக்கு வந்து ஐத்தேன்னு கூப்பிட முடியாதுல்ல, அம்மாவை அம்மானு தான் கூப்பிடணும், அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிட முடியும். அதனால் சில விஷயத்தை அப்படி நம்ம பதிய வச்சுருவோம் அப்படின்ட்டு அப்படியே இருக்கேன். சரிங்களா? அதனால் இடத்துக்கு வந்துடுவோம். வள்ளி திருமண நாடகம். இந்த நாடகம் வைக்கிறதுனால என்ன நன்மை, நாடகத்தால் உங்களுக்கு நேரடி என்ன நன்மை, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. பிரபஞ்ச தொடர்பு கிடைக்கணுங்கிறக்காக நாடகத்தை வச்சது. பிரபஞ்ச தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்சம்னு என்ன தெரியுமா, இந்த அண்ட சராசரம், இதுதான் உண்மை. இதெல்லாம் மறுக்கவே, மரணத்தை மறுக்க முடியாது. ஆனால் மரணம் அடைவதற்கு நம்ம எத்தனை பேர்த்த துன்பப்படுத்துகிறோம் தெரியுங்களா? ஆனால் மரணம் பக்கத்தில் இருக்கிறது அதை நினைக்கிறதே கிடையாது. மரணம் மிக அருகில் இருக்கு, அதை விட்டு மீற வரவே முடியாது. நான் பெரிய ஆளு, நான் கோடீஸ்வரன், என்னை வந்து ஒரு 100 வயசுக்கு விட்டுறேன் அப்படின்னு எமன்ட்ட சொல்ல முடியுமா, காலத்திட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இந்த பிரபஞ்ச தொடர்பு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறக்காக தான்
எக்கோ அமர்த்திடுமா? எக்கோ போட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை, சரி. ஓ, அதனால யார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழா கட்டு மாதிரி சந்தோஷம் கிடைக்குதுப்பா. சரிங்களா? ஆமாம், குழாயெல்லாம் இப்போலாம் இல்லவே இல்லை, குழாயெல்லாம் தூக்கி போட்டாச்சு. அதனால அப்போ பிரபஞ்ச தொடர்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நாடகத்தை வச்சது நேரடியாக. நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், வெளியே பார்த்துக்கலாம். ஆனால் நேரடி தொடர்பு, இந்த இசை வந்து நீங்கள் நேரடியாக கேட்குறீங்க பாருங்கள், பேசும் புராணங்கள் நேரடியாக கேட்கும்போது அப்போ வந்து அது பிரபஞ்ச தொடர்பு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறத நாடகத்தை வச்சது. அதுக்காக தான் வம்படியா புராணத்தை பேசுறது. அப்போ வள்ளி திருமணம், வள்ளி திருமணம் ஏன் வள்ளி திருமணம் வைக்கணும்? முருகன் திருமணம் ஏன் நோட்டீஸ் அடிக்க மாட்டேங்கிறீங்க? எப்பயாவது முருகன் திருமணம் அடிச்சிருக்கலாம் நோட்டீஸ், எத்தனை வள்ளி திருமணம் வச்சுருக்கீங்க? ஏன் ஒவ்வொரு தடையும் வள்ளி திருமணம்? வள்ளியை கூட இவங்களை போடுங்க அவங்கள போடுங்க, நிறைய கூட நான் கூட 4 தடவை வந்துட்டு நினைக்கிறேன். நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சரிங்களா? அப்போ வள்ளி திருமணம். அப்போ வள்ளி யாரு? வள்ளிக்கு இந்த கலியுகத்துக்கு என்ன சம்பந்தம்? வள்ளி வந்து கலியுக தெய்வம். எல்லா விஷயம் உங்களுக்கு அஷ்டமா சித்துக்கள் கற்றுக்கிட்டவ, எல்லாமே தெரியும். நடக்கப்போது நடந்து கொண்டு அனைத்தும் தெரியும். நீங்கள் கதிர்காமம், இலங்கை கதிர்காமம் தட்டி பாருங்க தெரியும். அங்கே முருகன் கோவில் இருக்குன்னா முருகன் சிலை இருக்காது, ஒரு திரைச்சிலை மட்டும்தான் இருக்கும். திரைச்சல் தான், திரை விளக்கிட்டு தான் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் சிலை இருக்கும், சின்ன சந்தன சிலை. அதை பெட்டியில் வச்சு தான் ஊர்வலமாக போவாங்க. உற்சவர், மூலவர் கிடையாதுங்க. அப்போ அந்த சிலையை செய்ய விடாமல் தடுத்தவள் வள்ளி. போகர் வந்து மிகப்பெரிய ஆள், தெய்வத்தை உனக்கு என்ன வேணும், எனக்கெல்லாம் ஒன்று வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறவர். அவரே வந்து திணறினார், சிலையை செய்ய விடாமல். நம்ம தடுத்துட்டாங்க சிலை, அந்த கலவை குளிரலை, செய்ய முடியல. அப்போ தான் வள்ளியை போய் பாருங்க நாங்களாம். வள்ளி சிரிச்சாங்களாம், நீ பாட்டுக்கு முருகன் சிலை செஞ்சு எடுத்து நீ பழனிக்கு போயிட்டுனா நான் என்ன, என் சக்தி எது, என் இச்சை கிரி என்ன, 3 சேர்ந்த ஞான சக்தி. அப்போ தான் கொஞ்சோண்டு ஒளி எடுத்து செஞ்சு கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் குருமானார். அப்படிப்பட்டவள் வள்ளி. பிரபஞ்சத்தை தன்னுள் கொண்டு வந்தவள். பஞ்சபூதங்கள், பஞ்சபூதம் எது? மூச்சு காற்று இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் காற்று 21,600 சுவாச காற்று. இதை எழுதுனாங்க மிகப்பெரிய. இப்போ உட்காந்து என்ன சொல்லுங்க பார்ப்போம், என்ன முடியாது, முடியும் சொல்லக்கூட முடியாது. அப்போ உட்காந்து எழுதுனாங்க, உள்ளே போகிற காற்றை வடிகட்டி 21,600 சுவாச காற்று. அந்த காற்று இல்லாமல் நம்ம வாழ முடியாது. மூக்கை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்க முடியுமா? செத்து போயிடுவோம். அந்த பிரபஞ்சத்தில் அது ஒன்று, பஞ்சபூதங்கள். அதுக்கு நம்ம நன்றி சொன்னது கிடையாது. இந்த அந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க பூமாதேவி. இந்த கலையருக்கம் கட்டிங்க, இதுக்கு அஸ்திவாரம் போட்டிருப்பீங்க. வீடு கட்டினா அஸ்திவாரம், கோயில் கட்டினா அஸ்திவாரம். பூமிக்கு என்ன அஸ்திவாரம்? பூமி அந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. எந்த சக்தி? பிரபஞ்ச சக்தி. அழகாக 9 கிரகம் அப்படி சுற்றிக்கிட்டு வருது. நம்ம கொஞ்ச நேரம் வரிசையில் போவோமா? ஒரு வண்டி போட்டு நம்ம பின்னாடி போவோமா? இங்கிட்டு முடிச்சு அங்கிட்டு முடிச்சு இடிச்சு தள்ளிட்டு தான் போவான். ஆனால் கிரகங்கள் அப்படி செஞ்சால் நம்ம வாழ முடியுமா? அவ்வளோதான், நொறுங்கிடுவோம். அப்போ கிரகங்கள் சரியாக 9 பாதை அது வாட்டுக்கு பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அந்தரத்தில் சுற்றுற பூமியை சுத்த வைப்பது பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லிக்கோமா? சொன்னது கிடையாது. என்னைக்கா சூரிய பகவானுக்கு முந்தியெல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க, இப்போ பண்ணுறதே கிடையாது. சூரியனை மதிக்கிறதே கிடையாது, அதான் சுட்டு அரிக்குது. சரிங்களா? சூரிய நமஸ்காரம் கிடையாது. அடுத்து பூமாதேவி நமக்கு சாப்பாடு தர்றா, பூமாதேவிக்கு நம்ம வணங்குறது கிடையாது. நித்ரா தேவி எதுக்கும் வணங்குறது கிடையாது, நன்றி சொல்கிறது கிடையாது. எப்போ தெரியுமா நன்றி சொல்கிறோம்? இந்த மாதிரி திருவிழா வச்சு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு இந்த மாதிரி நாடகங்கள் வைத்து புராண கதைகள் பேசுவது மூலம் கேட்பது மூலம் மொத்தமாக நன்றின்னு சொல்லி முடிச்சிருங்க. அதனால தான் நாடகங்கள் வைத்து புராணங்கள் பேச வைத்தது. அப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கு சொந்தக்காரி வள்ளி. குண்டலம், கொடி, வளை, குதிங்கால், சிலம்பு, கால் தண்டை இவையத்தும் தரித்து தவழ்ந்தவள் கனகவெங்கை பூங்குரத்தி, கலியுகத்திற்காக வந்தவள். இப்போ வள்ளினா யாரு? அதனால தான் வலது பக்கத்துக்கு உரியவள். இன்னைக்கு பாருங்க, வலது பக்கம் ஒரு தான் தாலி கட்டுவாங்க. அப்போ வலது பக்கத்துக்கு உரியவள் வள்ளி. வள்ளி கையிலே ஒரு மலர் இருக்கும், அது யார் என்ன மலர்னு மறட்டும் பேசிக்கலாம். கதிரவனுக்கு ஒப்பான மலர். அப்படிப்பட்ட வள்ளி. இதனால தான் சங்கரசாமி வள்ளி திருமணம் எழுதி வச்சார். அந்த அம்மாவை முன்னாடி வச்சு வள்ளி திருமணம். அப்படிப்பட்ட வள்ளி வணங்குவது முருகப்பெருமானை. முருகப்பெருமான் யார்? அவர் மிகப்பெரிய கடவுள், வைத்தீஸ்வரன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துடுவாரு. நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாருங்க. ஆனால் கேட்கணும், மனமு வந்து கேட்கணும், நிற்கதியாக கேட்கணும், சரணாகதியாக கேட்கணும். 1500 பிரச்சனையை மனசில் வச்சுட்டு கேட்கக்கூடாது. கந்த சஷ்டி கேட்டிருப்பீங்க நீங்களாம். கந்த சஷ்டி கவசம் யார் எழுதுனது தெரியுமா? பாலதேவராயர். எப்போ தெரியுமா எழுதினாரு? வயிற்று வலி வந்துருச்சு, சூளை நோய், இங்கேருந்து இங்கே வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் சூளை நோய். எங்கே பார்த்தாலும் மருந்து சாப்பிட்டாரு, கேட்கல. நேராக திருச்செந்தூர் போனார். முருகனை பார்த்தாரு, இங்கே பாரு எல்லா பக்கம் மருந்து சாப்பிட்டேன், எனக்கு கேட்கல, நான் உன் கோயிலுக்கு வந்துட்டேன், உன் துர்நீர் அள்ளி உன் வயிற்றில் பூசிட்டு கடற்கரைக்கு போவேன், கடற்கரை போவதற்குள் என் வயிற்று வலி நிற்கணும், இல்லைன்னா கடலில் விழுந்து செத்து போயிடுவேன்ட்டார். தெய்வம் இன்றும் நம்மோடு பேசும், நாம் சரியாக வணங்கினால்.
கேட்டாரு, 90 அள்ளி பூசினாரு. கடற்கரை போனார். கடற்கரை போவதற்குள் வயிற்று வலி நின்றது. அவர் எழுதியதான் கந்தர் சஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமரர்கள் கந்தர் சஷ்டி கவசம் தனை. இது காப்பு செய்தி. முன்னாடி பாட்டு, பின்னாடி எழுதுனது பாலதேவராயர். செவ்வாவள்ளி கேளுங்க. கவசம் மாதிரி வீட்டை காக்கும். எப்படி போர்க்களத்தில் ஒரு வீரனுக்கு கவசம் உயிரை காக்குதோ அது மாதிரி நம்ம வீட்டை காக்கிறது கந்தர் சஷ்டி கவசம். அப்போ திருச்செந்தூர் போனால் அகம் என்ற பையிலே குழந்தை பிறக்கும். பழனிக்கு போனால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது புராணம். ஆனால் எலும்பு மஜ்ஜையில் ரத்தம் சுத்தமாக அதிகமாக உற்பத்தி ஆகும்போது இன்று கண்டுபிடிக்கப்பட்ட புண்ணியம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை உங்கள் ஊருக்கு நாடகமாக வச்சு கொண்டு வந்திருக்கீங்க கதாநாயகனா. இது கொஞ்சம் முருகன் சிலை எப்படி செஞ்சது போகர் கொண்டு வச்சார். இது நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இப்போ புராணம், கந்த புராணம் கொஞ்சம் உண்டு. மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா? நம்ம கட்டின வீடு தான், நம்ம கஷ்டப்பட்டு நீங்கள் கட்டின வீடு தான். சாப்பிட்ருக்க மாட்டோம், ஒருவேளை டீ குடிச்சிருக்க மாட்டீங்க, போராடி ஓடி 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 சம்பாரிச்சு வீடு கட்டியிருப்போம். அந்த வீட்டிலே அந்த வீட்டுக்கு சொந்தக்கார மனிதன் இறந்து விட்டால் 4 மணி நேரத்துக்கு மேலே இடம் இல்லை. 4 மணி நேரம் தான். அப்பாவை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க, எங்கள் அம்மாவை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பணத்தை தூக்குங்க நேரம் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. 4 மணி நேரம். நாம் கட்டிய வீடு தான், நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து தான். அதுக்கப்புறம் எதுமா பண்ணுவாங்க, விளக்க மொதல் வச்சு அந்த இடத்த கழுவி விடுவாங்க. தூக்கிட்டு போன பின்னாடி நம்ம வீட்டில், நம்ம வாழ்ந்த வீட்டில் நம்மளை தூக்கிட்டு போன பின்னாடி இடத்த விளக்க மொதல் வச்சு கழுவி விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம படுத்த பாய், தூங்குன தலைவாணி, சாப்பிட்ட தட்டு தூக்கி எறியப்படும் குப்பையிலே. யாராவது ஒருத்தர் எங்கள் தாத்தா படுத்துங்கிற தலைவாணி நான் தான் தூங்குவேன் எடுத்து வச்சிருக்கேம்மா, எடுத்து வைக்க தூக்கி குப்பையில் எரியப்படும். கரும அதிகிற பேரில் வீடு வெள்ளையடிக்கப்படும். முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை, அவ்வளவுதான். இந்த வீட்டுக்கு நீ எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் எவ்வளோ ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் அந்த 4 மணி நேரம் தான். ஆனால் இறந்த பின்னால் கூட வருவது எது தெரியுமா? நம்ம உடம்பு தீக்குள்ளே எரிச்சிருவாங்க, மண்ணில் புதைச்சிருவாங்க. ஆனால் கேட்கப்பட்ட புராண கதைகள் கூட வரும். அதனால தான் பேசுறது. நம்ம இறந்த பின்னாடி சொல்ல சொல்ல எனக்கு புண்ணியம், கேட்க கேட்க உங்களுக்கு அந்த புராணம் எவ்வளோ பேசணும் அவ்வளோ பேசலாம். ஆனால் 2 வரி மட்டும். கந்த புராணம். கதாநாயகன் அவர் வில்லன் இருக்கணும்ல. கதாநாயகன் முருகப்பெருமான், வில்லன் யாரு? கந்த புராணத்தின் வில்லன் சூரபதுமன். ஆசை, 4ஆம் ஜாமத்திலே பிறந்தவன், அழகன், அசுரனாக இருந்தாலும் அழகன். ஆனால் கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. நம்ம பிள்ளைங்க கேட்கல, 2 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வண்டி வெளியில் நான் செத்து போயிடுவேன் அப்படிங்க நம்ம பிள்ளைங்க. அவங்க ஆரம்பித்து வச்சது தான். வாங்கி கொடுத்தா 3 நாளைக்கு கொண்டு எங்கிட்ட மோதி கீழே விழுந்து கிடப்பான், நம்ம உட்காந்து டியூ கட்டிக்கிட்டு இருக்கணும் சரிங்களா? அது மாதிரி அவர் அப்படியே ஆசை. என்ன ஆசை அவருக்கு? எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர் எல்லாருக்கும் அடிமையாகணும். சிவனை நோக்கி கடுமையான தவம் 1000 வருஷம். சிவன் காட்சி கொடுக்கல, போடா அப்படின்னு உட்காந்துருக்காரு. இவர் விடுவாரா? நான் உன்னை விடவே மாட்டேன்னு கைகாலெலாம் வெட்டி நெருப்பில் போட்டுட்டு தன்னுடைய கழுத்தை கொய்து, அதுக்கு பேர் களப்பலி, கழுத்தை கொய்து நெருப்பில் போட்டு சாம்பல் ஆகிட்டார். அப்போ தான் பார்க்குறார் சிவபெருமான், இப்படி ஒரு பக்தனா? தன்னுடைய ஜடாமுடியை அவிழ்த்து விட ஜடாமுடி இந்த கங்கை இந்த சாம்பலில் ஊடுருவி போக சூரபதுமனுக்கு உயிர் வந்துச்சு. பீனிக்ஸ் வர மாதிரி எந்திரிச்சு நிற்கிறார். காசிபருக்கும் மாயைக்கும் பிறந்த சூரபதுமனை அழிந்தேன், இப்போ நீ எனக்கு உடம்பு கொடுத்துருக்க, உசுறு கொடுத்துருக்க, நான் கேட்கறலாம் கொடு. சிவன் சிரிச்சாரா, என்ன வேணும்? எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர், நீ எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். நெத்தியில் கை வச்சார் சிவன். சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம். இப்போ சிவன் சிரிக்க ஆரம்பிச்சார். என்ன பார்க்குற? சாகாவரம் பெற்றவன் நான் மட்டுமே சிவம், எனக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் மரணத்தை தழுவணும். நீ சாகனண்டா, யார் உன்னை அழிப்பது? நீ தான் எவனை அடிமையாக்கிட்டியே, அடிமைகள் உன்னை கொல்ல மாட்டார்கள். அப்போ தான் கேட்டார் சூரபதுமன், அருவமாகி ஒருவமாகி உன் நெற்றிக்கண்ணில் எவன் ஒரு தீப்பொறியாக தோன்றுகிறானோ, அதுவும் 6 தீப்பொறி, 10 தீப்பொறி வந்திருக்கலாமே, 1 தீப்பொறி வந்திருக்கலாமே, வரட்டும் பார்த்திபன் சரிங்களா? 6 தீப்பொறியாக தோன்ற அந்த தீப்பொறி அக்னி தேவன் ஏந்த முடியாமல் சுவாதேவியிடம் கொடுக்க, சுவாகாதேவி ஏந்த முடியாமல் கங்கையில் விட, கங்கை சரவண பொய்யில் விட உதித்தெழுந்தவன் குமரன், முருகன், கார்த்திகேயன், கடம்பன், கந்தன், சரவணன் வந்துட்டார். கலியுக வரதன், கண்கண்ட தெய்வம் கலியுக வரதன். வந்த வேலையை முடிக்கணும்ல, சக்திகிட்ட போய் வேல் வாங்கிட்டார். வந்தது எப்போ? வைகாசி விசாகம். ஆனால் வேல் வாங்க போகிறது எப்போ? அழிக்க போகிற சூர சம்ஹாரம். மனசு வரல. தெய்வங்கள் அழிக்க தோன்றியவர்கள் அல்ல, ஆணவத்தை அழிப்பார்கள். ஆணவம் வச்சு ஆடணும்னு வச்சுக்கோங்க, அழிச்சிருவார். அதனால் ஆணவத்தை மட்டும் அழித்து சேவலாகும் மயிலாகும் வைத்துக்கொண்டு இந்த புவனத்தை ஆட்சி செய்பவர் முருகப்பெருமான். இது கந்த புராணத்தின் 2 வரி. நான் சொன்னதற்காக அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி வணங்குகிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான். இனி வரும் காலங்களில் உலகம் மக்கள்
செழிக்க வேண்டும், விவசாயம் பெருகணும், விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டும், பெண் சிசுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இயற்கை பேரிலிருந்து தப்பிக்கணும். பூமி சாஞ்சிச்சு, எப்போ பூகம்பம் எங்கெங்கே வரும்னு சொல்ல முடியாது. வாழுமுறை வாழ்க்கை அவ்வளோதான், எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாது. 30 கோடி பேர் இறக்க வேண்டும் என்பது ஏட்டு கணக்கு. அதனால் எதுவும் நடக்காமல் முருகப்பெருமான் நம்மளை காப்பாற்றணும்னு முருகா உன்னை வணங்குகிறேன். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கைத பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர் சோலையில் உதிர்ந்த பழம், பழமுதிர் சோலையில் உதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கைத கோட்டம் உண்டு, உள் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. சிறப்புடனே கந்த தோட்டம் உண்டு, நீ சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மன கோவில் சொந்தமில்லை. இங்கு உருவாகும் அன்பிற்கோர் பஞ்சமில்லை, இங்கு உருவாகும் அன்பிற்கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். எதிரொலிக்கும் எதிரொலிக்கும். ஒரு மனிதன், ரொம்ப நன்றிங்க, நன்றி. ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். மனிதன் திருவள்ளுவர் இறந்துட்டாரு, ஆனா அவர் கொடுத்த குறள் இருக்கு. 1330 குறள், 133 அதிகாரம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். பொருளை விட்டுருவோம், பொருள் நிறையா இருக்கு, யார்கிட்ட தான் இல்லை சொல்லுங்க? எல்லார்ட்டையும் பணம் இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. சேலம் முந்தானியில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பத்தான் 2 ரூபா முடிஞ்சு வச்சுருப்பாங்க. 2 ரூபா, அந்த 2 ரூபாயை அவுத்து கொடுக்கும்போது அந்த 2 ரூபாயை வாங்கிட்டு போய் வாங்கி சாப்பிட்ட சந்தோஷம் ஒரு துள்ளல் இப்போ இல்லை. சட்டப்பையில் 5 ரூபா வச்சுருப்பார் அப்பிச்சி, 5 ரூபா கூட அதிகபட்சம் தான். சில்லற கசா வச்சுருப்பார். அதை எடுத்துகிட்டு ஒரு துண்டு எடுத்துகிட்டு போய் சந்தையில் போய் பொரியலை வாங்கி அதை முடிச்சு போட்டு கொண்டுட்டு வந்து எல்லா பிள்ளையும் கூப்பிட்டு வச்சு ஆள் கொஞ்சம் அள்ளி தின்னப்போ இருந்த சந்தோஷம் நிம்மதி இப்போ இல்லை. இப்போ எல்லார்ட்டையும் மனம் இருக்குது, 20,000 இருக்கும், ஆனால் 20 நிமிஷத்தில் காலியாக போயிடும். தூக்கம் இல்லை, சந்தோஷம். எங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள், யாராவது நாங்கள் நிம்மதியை தூங்குறோன்னு சொல்லுங்கள். இல்லை, தூக்கம் இல்லை. அப்போ அதை விட்டுருவோம். அப்போ பொருள் எல்லார்ட்டையும் நிறையா இருக்குது. அடுத்து காமம். காமம் அதை விட நிறையா இருக்குது. அது 10 வயசு பிள்ளைகிட்ட தான் இப்போ நிறையா வருது. என்ன கன்றாவின்னு தெரியல. 10 வயசு பிள்ளை, 55 வயசு பொம்பளை, 80 வயசு ஆம்பளை. சிவா முருகா, காமம் என்பது அசிங்கமான விஷயம் அல்ல, அது ஒரு பொதுவான விஷயம். ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது, அவ்வளோதான். அது இயற்கை. சோறு திங்கன்னா செத்து போயிடுவோம் 3 நாளைக்கு. காமம் இல்லைன்னா செத்து போயிடுமா? இல்லை, அது ஒரு ஊருகா. தேவைன்னா தொட்டுக்கலாம், தேவையான விட்டுணும். தனக்கு உரியவங்கள்ட்ட வரணும். கடவுள் ஒருத்தருக்கு ஒரு படைப்பு, ஒருத்தருக்கு ஒரு இணை, இதுதான் உண்மை. எத்தனை விலங்குகள் வந்து தன்னோட ஜோடி செத்து போச்சா செத்து போயிருந்து தெரியுங்களா? அன்றில் பறவை இருக்கு, புறா இருக்கு, அது ஜோடியை தவிர மற்ற ஜோடியை சேராது, செத்து போயிடும், தான் இனம் இறந்து விட்டால். ஒரு சில பாம்பு தற்கொலை பண்ணிக்கும். ஆனால் மனிதன் மட்டும்
அம்மாடி ஒன்றும் சொல்ல முடியாது, அப்போ பேசிக்கலாங்க, சரிங்களா? அதை விட்டுருவோம். இப்போ அறத்தை மட்டும் எடுத்துக்குவோம். அறம்னா என்ன? உண்மை. வாழ்கிற வாழ்க்கையில் சத்தியம் தர்மம் பவித்திரமாக இருந்தால் இங்கே வாழ்கிற வாழ்க்கை இல்லைப்பா, மேலே இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். அறம் பொருள் இன்பம், அதை விட்டுருவோம். அடுத்து மனிதன், மனிதனுக்கு சொன்னது நிறையா இருக்குது, நேரம் இல்லை. அடுத்து மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது தேவாரம், திருவாசகம், திருப்புகள். மாதத்தில் ஒரு நாளாவது தேவாரம் படிக்கணும், திருப்புகள் படிக்கணும். தெய்வம் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கும். அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருண்ணே, கஜா முஜா கஜா அண்ணே வெள்ளச்சட்டண்ணே கொஞ்சம் அமைதியாக. இங்கே கேட்குது, இங்கே கொய்யுங்குது என் காது, சரிங்களா? நான் கத்துறேன், காலையில் சம்பளம் என்ன மீறி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க பாருங்க, நாளைக்கு பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மனிதன் தெய்வத்தை சொன்ன 4 பேருங்க: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர். இந்த 4 பேரும் சொத்து சேர்த்துக்கல, விளம்பரம் தேடிக்கல, அவங்க படம் எங்கேயுமே வரைஞ்சி வச்சுக்கல, அவங்க சிலையா செஞ்சு வச்சுக்கல. ஆனால் தெய்வத்தை மட்டும் வணங்க, தெய்வம் தான் அவங்களுக்கு, சிவன் தான் 4 பேரும். அதில் திருஞான சம்பந்தர் இருக்கார்ல, இந்த மாதிரி தான் கொண்டு போட்டிருப்பாரு, ஒரு கையில் தாளத்தை வச்சுக்கிட்டே இருப்பார். அவங்க 4 பேர். அடுத்த ஒருத்தர் வந்து மாணிக்க வாசகர், கையில் ஒன்று, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு 4 பேர். சுந்தரம் ரொம்ப அழகாக இருப்பார். திருஞான சம்பந்தருக்கு 3 வயசுங்க. உண்மையிலேயே நடந்த சம்பவம் இது. எங்கள் சீர்காழியில் அப்பா என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறார் கோயிலுக்கு. கூட்டிட்டு போய் கோயில் குளத்தங்கல்ல நிற்க வச்சுட்டு குளிக்க போயிட்டார் குளத்துக்குள்ளே. இது 3 வயசு பையன் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு, அப்பாவை காணா. அவர் உள்ள சிவாய நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்க்குது, கோபுரத்தை பார்க்குது, இங்கே பார்க்குது, கோபுரத்தை பார்க்குது. அப்பான்னு அழுக ஆரம்பிச்சிச்சு. சிவன் பார்த்தாராம், புள்ள அழுகிறான்ல, போய் பால் கொடுத்துட்டு வாப்போ. அம்பாள் கிண்ணத்தில் பால் கொண்டு வந்து, நடந்த உண்மை சம்பவம். அம்பாள் கிண்ணத்தில் பால் கொண்டு வந்திருக்கா. கொண்டு வந்து திருஞான சம்பந்தர் கொடுக்க, 3 வயசு பிள்ளை வாங்கி லவக்கு லவக்குன்னு குடிக்குது. 2 பக்கம் வடியுது, குடிச்ச பால் கோவட்டில் வடியுது. அவர் அம்பாள் போயிட்டா. அப்பா வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு அபிஷ்டு யார்டா பால் வாங்கிச்சு ஓங்கி அடிக்க போக, அம்பாள் கொடுத்தாப்பா அப்படின்னு இருக்கு. அண்ணாந்து பார்த்த திருஞான சம்பந்தருக்கு சிவனும் சக்தியும் காட்சி கொடுத்தார்கள் ரிஷப வாகனத்தில். அவன் பாடியதான் தேவாரம். பள்ளிக்கூடத்துக்கு போகல, வாத்தியார்ட்ட கற்றுக்கல, ஆனால் சிவனை பார்த்தனே அந்த ஞானப்பால் கொடுத்துட்டு போயிடுச்சே. அம்பாள் பாடினாரே, தோடுடைய செபியன் விடை ஏறி தூவேன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வனடா நீ. புள்ள பாடுது. சக்தி கேட்டாங்களா, மகாவிஷ்ணு அலங்காரமாக இருக்கார்ல, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு, பிரம்மா அலங்காரமாக இருக்கார்ல, நீங்கள் மட்டும் எங்கள் சுடுகாடு சாம்பலை பூசிக்கிட்டீங்கன்னு கேட்க. அப்போ சிவன் சொன்னாராம், ஒரு மனிதன் இறந்து விட்டால் 11 நாள் வரைக்கும் ஆத்மா சுடுகாட்டுக்கு வராதுமா, வாசல்லே தான் உட்காந்துருக்கேன், யார் வர்றா யார் போகிறா, இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சமே எல்லாரும் நம்மளை மறந்துட்டாங்களேன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும். 11 நாள் காரியம் பண்ணுவாங்க. காரியம் முடிச்சோன்னே அந்த அழுதுகிட்டே அந்த சுடுகாட்டுக்கு வரும் அந்த ஆத்மா. அங்கே நான் அமர்ந்திருப்பேன் பிடி சாம்பல், முடிசூடா மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பல் தாண்டா இந்த பூசிக்கோ. அதை தான் அவனும் பூசி நானும் பூசிக்கிறேன். அதை தான் பாடுறான், காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். இது தேவாரம், திருஞான சம்பந்தர் பாடியது. அடுத்து திருப்புகழ். அருணகிரிநாதர் உடம்பெல்லாம் குஷ்டம், ரத்தமாக வடியுது, சலமாக வடியுது, அசிங்கமாக இருக்குது, நாத்தம் வேணாம், இந்த உலகத்தில் வாழ வேணும், செத்து போயிடலாம்ட்டு திருவண்ணாமலை போய் குதிச்சிட்டார். கோபுரத்துலேருந்து முருகன் ஏந்திக்கிட்டாரு. முருகப்பெருமான், நீ இன்னும் நாள் இருக்கு சாவாது அப்படின்னு தன் வேலை வைத்து நாவில எழுதினார் திருப்புகழ் அருணகிரிநாதர். அவர் பாடியதான் திருப்புகழ். திருப்புகளை வீட்டில் பண்ணால் முருகப்பெருமான் வந்து உட்காந்துக்குவார். பிள்ளைங்க திக்கு வாய் பிள்ளை இது சரியாக போயிடும், வாய் சரியாகும். விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ள வந்தால் கடிக்காதுங்க. அந்த திருப்புகளுக்கு அவ்வளோ மகிமை. நோய் தீந்துடும். திருப்புகள் பாடிய நோய் சரியாக போச்சு, தொல்நோய். யாருக்கு? அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் இறைவனை பார்த்து முருகப்பெருமானை பார்த்து பாடிய திருப்புகழ். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்தும் வர்க்க தமரரும் அடிவேணும் 10 தலைதத்தை கணை கொடு ஒத்தை கிரிமத்தை பொறுதர் பட்ட பகல் வட்ட திகிரில் இரவாக பத்தர்கிரை தத்தை கடவியவர் செய் புயல் மெச்ச தகுபர் பட்சத்தோடு ரச்சி தருவது ஒரு நாளே தித்தித்தை ஒத்த பரிபுறம் நிறுத்த பதம் வைத்து பயிரவை திக்கொடுக்க கழுகுடு கழுகாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு 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 சித்ரா பவுரிக்க திகடக என ஓது குத்து பறை கொட்ட களமிசை குக்கு குக்கு குத்தி புகை உக்கு பிடியென முதுகூகை கொட்புற்றல நட்புற்றனை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்த பொலவர பெருமாளே பெருமானே பெருமானே. இது திருப்புகழ்.
பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா திக்கி திக்கி பேசுகிற பிள்ளைகளுக்கு திருப்புகள் சரியாயிடும், திக்கு வாய்ஸாயிடும். விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் கடிக்காது. அதான் உண்மை. அந்த விஷ ஜந்துக்களுக்கு அந்த திருப்புகளுக்கு அவ்வளோ மகிமை. சில பாடல் திருப்புகள் இருமல் ரோகம்னு ஒரு பாட்டு வேணா எழுதி தரேன், வாங்கிக்கோங்க. அது பாடுனீங்கன்னா உச்சியிலேருந்து உள்ளாங்கல் வரைக்கும் எந்த நோய் இருக்கோ சரியாயிடும் 48 நாளில். நான் அனுபவித்த உண்மை. நான் நிறைய பேர்த்து சொல்லி சரியாயிருக்கு. இது ஹம்சானந்தி ராகம், இருமல் ரோகம், முயலகன் வாதம், இருக்கன நாசி, எரிமலைன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுவும் திருப்புகள் தான். அது பாடினோம்னா நம்ம எல்லா நோயும், முளை நோயிலேருந்து, தலைவலியிலேருந்து, சளியிலேருந்து, எல்லாம் சரியாயிடும். அவ்வளோ மகிமை திருப்புகளுக்கு. எந்த இதில் இருக்குது, வேறு எந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு இருக்கே கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்ததுக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம், மறந்துட்டோம், அவ்வளோதான். என்னைக்கு சினிமா பாடல் அதிகமாக வள்ளித்திருமணத்துக்குள்ளே புகுந்ததோ புராணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவாரம், திருவாசகம் எல்லாம் மறைய ஆரம்பிச்சு. மறையாது, விட மாட்டோம். ஒரு சிலர் விடவே மாட்டோம். நீங்கள் காரிக்கிட்டு துப்புனாலும் சரி, இல்லை கொண்டு கோயிலில் மண்ணெளி வச்சாலும் சரி, நான் விடவே மாட்டேன். சரிங்களா? தேவாரம் திருவிழா பாடம் விட மாட்டேன். முடிஞ்சு போச்சு. அடுத்து இது மனிதன் தெய்வத்தை சொன்ன. அடுத்து நம்மாள் இந்த மாணிக்க வாசகர், தென்னாட்டுடைய சிவனை போற்றி 909 முனிவர்கள் சாம்பலான இடையதுன்னா அது உத்திரகோச மங்கை. ராவணனுக்கும் இலங்கை ராவணனுக்கும் மண்டோருக்கு திருமணம் முடிஞ்ச இடம்னா நம்ம உத்திரகோச மங்கை தான். அங்கே தான் கல்வெட்டு இருக்கே. சிவன் உட்காந்துருக்காரு, 1000 முனிவர்கள் உட்காந்துருக்க, வேதங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மண்டோதரி தவம் இருக்கா, சிவனுடைய நான் பார்க்கணும்னு இப்போ கூப்பிட்றாரு. ஒரு தன்னோடு கொடுத்த வேதத்தை பத்திரமா வச்சுக்க. மண்டோதரி கூப்பிட்ற, நான் போயிட்டு வந்தேன் குழந்தையாகன்னு சொல்லி மண்டோதரி நாள் குழந்தை வடிவெடு தவளை ராவணன் அந்த குழந்தை அழகாக இருக்கேன்னு தொட உத்திரகோசம் அங்கே தீப்பற்றி எரிந்ததாம். அந்த குளம் வானுக்கும் பூமிக்கும். 909 முனிவர்கள் ஐயோ சிவனுக்கு என்னமோ ஆயிட்டுச்சுன்னு உள்ள குதிச்சு சாம்பல் ஆகிட்டாங்க. சிவனுக்கு எதாவது ஆகுமா? ஒருத்தர் மட்டும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அவர் தான் மறுபிறப்பிலே மாணிக்க வாசகர். ஏன் அந்த வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தார். அன்று தெய்வங்களுக்காக மனிதர்கள் சாம்பலானார்கள், தெய்வங்களுக்காக மனிதர்கள் சாம்பலானார்கள், தெய்வங்களுக்காக உயிரை கொடுத்தார்கள். இன்று தெய்வத்தை தூக்கி வித்துவிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார்கள். தெய்வ சிலை, கோயில் சிலை வித்துவிட்டு தூக்கி. சரிங்களா? அவன் பார்த்துப்பான், முடிஞ்சு வச்சு. அடுத்து தெய்வம் மனிதன் சொல்வது பகவத்கீதை. எது நன்றாக நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நன்றாக நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நன்றாக நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாகவே நடக்க வேண்டும். எதை நீ கொண்டு வந்தாய், எதை நீ இழப்பதற்கு, எது உமக்கு கொடுக்கப்பட்டதோ அங்கிருந்து பெறப்பட்டதோ அங்கிருந்தே எடுக்கப்பட்டு விடும். எதை இழந்தாய், நீ எதற்காக அழுகிறாய், எது இன்று உம்முடையதோ நாளை மற்றவருடையது, எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. நான் சொல்ல, கிருஷ்ண பரமாத்மா சொன்னது பகவத்கீதை மனிதனுக்கு. அடுத்து தெய்வத்தை சொல்வது ஓம்ங்கிற பிரணவ பொருள். ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இப்போ வர்ற நாடகம்னா என்னன்னு, ஓம்ங்கிற பிரணவ பொருள் இல்லாமல் இந்த ஜீவன் கிடையாது. ஓம்ங்கிற பிரணவ பொருள் நான் வந்தது பிரபஞ்சம் இருக்கேன் பாருங்க. ஓம்ங்கிற பிரணவ பொருள் இல்லாமல் பிரபஞ்சம் கிடையாது. முதல் கேட்ட சத்தமே ஓம்ங்கிற சத்தம் தான். 3 நொடியில் வந்ததான் அந்த சூரிய குடும்பம் வெடிச்சு டம்முன்னு ஒரு சத்தம், ஓம்ங்கிற ஒரு சத்தம். அந்த ரீங்காரத்தில் வந்ததான் எல்லா கிரகங்கள் எல்லாமே. அங்கே அது மாதிரி ஓம் இல்லாமல் இந்த உலக இயக்கம் எதுவுமே கிடையாது. ஓம்ங்கிறது எங்கேருந்து கொண்டு வரும்? அடி வயிற்றுலேருந்து கொண்டு வரும். நீங்களாம் 2 சக்கர வண்டி வச்சுருப்பீங்க, அது நேராக வீட்டுக்கு போகும். 2 சக்கரம் நேராக இருந்தால் அது மாதிரி நமக்குள்ள 6 சக்கரம் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆஞ்சை, சகசிரநாம். இந்த 6 சக்கரம் நேராக இருந்துச்சுன்னா ஆயில் விருத்தியாகும், நோய் நொடி வராது. இந்த 6 சக்கரத்தை நேராக்கிற மந்திரம் தெரியுங்களா? ஓம்ங்கிற மந்திரம் தான். அதனால தான் முனிவர்கள்லாம் காட்டுக்குள்ள போய் தவம் இருக்கும்போது நல்லா வச்சு ஓம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க முடிப்பாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். சாந்தி அக்கா சொல்லிட்டு போனேன்னு பௌர்ணமி எடுத்து, இந்த பௌர்ணமி முடிஞ்சிச்சு, அடுத்த பௌர்ணமி 5 பௌர்ணமி எடுத்து, 10 பௌர்ணமி அதிக வேணாம், 5 பௌர்ணமி எடுத்துகிட்டு நல்லா விரல அப்படி வச்சு இந்த முத்திரை, இது ஒரு முத்திரை, இந்த நல்ல தொப்புளுக்கு நேராக நாபிக்கம் நேராக வச்சு நிமிந்து பத்மாசனம் போட்டு உட்காந்து இந்த மாதிரி வெட்டார வெளி இல்லாட்டி உச்சி வீட்டில் பிரபஞ்சம் 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஓம்ங்கிற மந்திரத்தை இங்கே ஆரம்பிச்சு இங்கே கூட 107 தடவை சொல்லி பாருங்க. மூச்சு திணறல் இல்லாமல் சொல்லி முடித்தீங்கன்னா உங்கள் உடம்புல எந்த நோய் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அவங்க சொல்ல முடியாமல் மூச்சு தரனா உடம்புல நோய் இருக்கிறத நீங்கள் ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்க வேணாம். அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த மந்திரத்துக்கு. சரிங்களா? இந்த ஓம்ங்கிற மந்திரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நாடகத்தை சங்கரதாசம் விடிய வச்சார். ஏன் தெரியுங்களா? நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற கதை. இந்த வெட்டார் வெளியில் உட்காந்துருக்கீங்கல்ல, மேலேருந்து மகரம் தூள் கொட்டும் எல்லா கிரகத்தில் இருந்தோம். அது ஈர்க்கிற சக்தி பூமிக்கு. இதுக்கு பேர் ஓப்பன் பிளேஸ் மெடிசன். இது வெளிநாட்டுக்காரன் சொல்லுவாங்க. உங்களுக்கு கிடைக்கணுங்க தான் விடிய சங்கதாசாமி நாடகத்தை வச்சார். 12 மணிக்கு மேலே பூமி சுழற்சி, அது கிடைக்கணுங்கிறது வச்சார். சரியாக 12லேருந்து 12 வள்ளி வெளியே வரணும், வந்து சாமி படுதான் பாடணும். ஏன் எல்லா ஊர்லேயும் அர்த்தஜாம பூஜை பண்ணுவாங்க. ராத்திரி 12 மணிக்கு கோயிலில் திறந்து அந்த பூஜை எது தெரியுமா பண்ணுறது? பிரேதாத்மா ஊருக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக. பிரேதாத்மா மரணம் என்பது வேறு, கொலை என்பது வேறு, தற்கொலை என்பது வேறு, ஜீவசமாதி என்பது வேறு, துர்மரணம் என்பது வேறு. துர்மரணம் அடைந்த ஆத்மா மேலே போகாது, அது பிரேதாத்மாவை சுற்றிட்டு அலையும். வந்து ஒட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, போகவே போகாது. இப்போ இங்கே கூட நிற்கும், உங்கள் பக்கத்தோட உட்காந்துருக்கான். சாமியே வெளியே போன சொல்ல பிரேதாத்மாவெலாம் இருக்குது. எங்கள் ஊரில் யாரும் அப்படி சாகலக்கா, வெளிநாட்டில் சேர்ந்த பிரேதாத்மா சுற்றிட்டு அலையும். அந்த பிரேதாத்மா நம்ம கெடுதல் பண்ணக்கூடாதுங்கிறக்கா தான் எல்லா ஊர்லேயும் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம், மந்திர உச்சாரணம், யாகங்கள் வளர்ப்பது. ராத்திரி 12 மணிக்கு கோயிலை திறந்து பூசாரி பூஜை பண்ணிவிட்டு தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஊர்வலம் வருவாங்க.
ராத்திரி 12 மணிக்கு யாரும் வராது, எதுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க, பிரேதாத்மா வரக்கூடாதுங்க தான். இப்போ யாரும் செய்யறது கிடையாது. வள்ளி திருமணத்தை வள்ளி வந்து இந்த ஊர் வரிக்காசு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, கஷ்டப்பட்டு வரி கட்டியிருப்பீங்க, இந்த வரிக்காசு சம்பளமாக வாங்கிட்டு போகிற நம்ம இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க நீடுலி வாழணும், எந்த பிரேதாத்மாவும் உள்ளே வந்துடக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கணும். நான் மனசார சாமி பாட்டு பாடும்போது உங்கள் மனசுலேயே சாமி பாட்டை கேட்டால் நீங்களும் அர்த்தஜாம பூஜை பண்ணது சமம். நான் பேசுகிற புராணத்தை முழுசாக நீங்கள் மனசார கேட்டால் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணது சமம். ஒரு சாமி பட்டை முழுசாக கேட்டால் 10 பேருக்கு அன்னதானம் போட சொல்லுவோம். இவ்வளோ விஷயம் இருக்குது. நாடகம் வைக்கிறது, நாடகத்தை நீங்கள் நேரடியாக பார்க்குறதுக்கும் முடிஞ்சிச்சிங்களா? அதனால் நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை கொண்டு வந்துடுவோமா? சிவனுக்கு பிடிச்ச ரேவதி ராகம். சிவனுக்கு எல்லா தெய்வத்துக்கும் பிடிக்கும். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே வில்லை செல்வமே பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. ஜீவநதியான காவிரி தந்த ஜெகத் ரட்சகா சரணம் சரணம். சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம். ஜீவநதியான காவிரி தந்த ஜெகத் ரட்சகா சரணம். சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம். யாக குண்யத்தின் மூல பொருளே ஈரேல் உலக கருவே. யஜ்ஞத்தில் மூலம் பொருளே ஈரேல் உலகே தருவே. எண்ணியவர்க்கு எண்ணம் போலவே எல்லாம் தருகின்ற இறைவா. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே வில்லை செல்வமே பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. மகாபாரதத்தை மேருவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம் சரணம். மலையாய் அருளாய் ஒளியாய் விளங்கும் மகா கணபதியே சரணம். அபாரதத்தில் மேருவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம். மலையாய் அருளாய் ஒளியாய் விளங்கும் மகா கணபதியே சரணம். பாரதத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணோ. பாரதத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணோ. நல்ல சத்தியும் சித்தியும் நித்தமும் வழங்கும் சத்திய ஜோதியே சரணம். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே வில்லை செல்வமே பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. ஏத்தா ஊரில் கட்டுமானம் போட்டுருக்கலாம் கையெல்லாம் அங்கே தட்டக்கூடாதுன்னு? இல்லை இல்லை, சரி சரி. அவ்வளவு ஆமாம், நாங்கள் நாடகம் பார்க்குறது பெருசு, உனக்கு ஒரு கை வேற தட்டணும் அப்போ முகரே பாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சினிமா பாட்டு பாடாமல், ஒரு தெம்மாங்கு பாட்டு, ஒரு முக்கள் முனங்கள் பாட்டு பாடாமல் அது முகரே பாரு வேறு சாமி வேட்டா அப்படின்னு நினைக்கலாம், தோணுது எனக்கு. ஆனால் நீங்கள் கைதணும் இதயத்துக்கு நல்லது, சரிங்களா? எனக்கு தான் நயன்தாராவை பிடிக்கும்,
தமனாவை பிடிக்கும், பிடிக்காம சொன்னால் கொண்டு விடுவீங்க, அது வேறு விஷயம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. வீட்டில் யாருக்கும் முடியல, அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ காதலனுக்கோ காதலிக்கோ பொண்டாட்டிக்கோ புருஷனுக்கோ யாருக்கோ முடியல, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சுட்டீங்க. டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆஸ்பத்திரிக்கு வெளியே நின்றுக்கிட்டு, நயன்தாரா என் புருஷனை காப்பாற்று, மொட்டை அடிச்சுக்கிறேன், தமனா என் பிள்ளைய காப்பாற்று, காது ஊற்றி சொல்லி அப்படியே வேண்டாம். இல்லையே, முருகா என் புருஷனை காப்பாற்று, உனக்கு நான் பால் கூட எடுக்கிறேன், ஐயனாரப்பா என் புருஷனை காப்பாற்று, விழானிக்கு தீக்கு, அப்போ மட்டும் சாமி கேட்குது இல்லை. அதனால சாமி சாமி தான், மற்ற நேரம் தான். சரியா? கண்ணாடி பொம்மை எங்கே பார்த்து ரசிக்கிறோமோ அதை அதோட ரசிச்சு விட்டுறணும். எங்கே வந்து கருவறைக்குள்ளே வந்துட்டோம் சாமியை நினைக்கணும் முழுக்க முழுக்க. அதான் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு ஒரு ஐயப்பன் பாட்டு போடு. கைதட்டம் இதயத்துக்கு நல்லது தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கைதட்டம் காலை எனக்கு டப்பு வந்துச்சு, அந்த பிள்ளை கொடுத்துரும். சரிங்களா? அது பற்றிலாம் கவலை இல்லை. கைதட்டம் உங்கள் இதயம் உங்களுக்கு நல்லது. நம்ம வீட்டில் இருக்க சமையல் கட்டில் தான் டாக்டர் இருக்கார். நம்ம வீட்டில் இருக்க சமையல் கட்டில் தான் புராணம் இருக்குது. நம்ம பேசுகிற புராணத்துலேயே அறிவியல் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, மருத்துவம் இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டது, நம்மளை மறக்கடிச்சிட்டாங்க, திட்டமிடப்பட்டி தான் உண்மை. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம், அவ்வளோதான். இது முடிச்சுட்டு ஐயப்பன் பாட்டு போயிட்டு வரேன். நம்ம உங்கள் பாட்டு எங்கள் பாட்டுலாம் ஒன்று தான். நம்ம பாட்டன் காலத்தில் ஆற்றுல தண்ணி போய்கிட்டே இருக்குமா, ஆற்றுல போய் ஐர மீன் பிடிச்சிக்கிட்டு ஆடு மாடை குளிப்பாட்டு, இந்த பக்கம் சின்ன பையன் கக்கா போவான், அங்கிட்ட அப்போ தான் குளிக்கும், அங்கிட்ட ஆடு மாடை குளிப்பாட்டுவாங்க. அதில் ஒரு இடம் தண்ணி மட்டும் சமையல் பண்ணப்போ எந்த நோயும் இல்லை. இன்றைக்கி 5000 நோய் இருக்குது. மினரல் வாட்டர் குடிக்கும் போதே 1000 நோய் வந்துருச்சு. எத்தனை தடவை தான் கொரோனா வரும், அடுத்த வருஷம் வரப்போதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிப்பா. போடுங்க மறுபடியும் ஒரு லாக்டவுனை விடுற மாதிரி தான் இருக்கும் ஆடு. சரிங்களா? அதனால அத்தனை நோய் வந்துருச்சு. குடிக்கிறது மினரல் வாட்டர் தானே, அப்போ நோய் வராமையில் இருக்கணும். சக்கரை வியாதிக்கு மாத்திரை சாப்பிட்றோம்ல, அப்போ சக்கரை வியாதி தீர்ந்து போயிடும்ல. யாராவது கேட்குறீங்களா? கேட்க மாட்டீங்க. சாகு வரைக்கும் நீ சாப்பிடு, இங்கே தான் கொடு, இங்கே மாத்திரை போட இங்கே தான் உள்ளே வந்துடுதே. சரிங்களா? கல் உப்புன்னு விற்பாங்க தெரியுங்களா, வண்டியில் போட்டுக்கிட்டு. கல் உப்பு வாங்கி தின்ன வரைக்கும் எந்த நோயும் இல்லை. என்னைக்கு நைஸ் உப்பு வந்துச்சோ தைராய்டு, பொம்பளைக்கு பூரா தைராய்டு இருக்குது. 180 பேத்துக்கு நான் சொல்கிறேன், நான் ஸ்டாஃப் நர்ஸு, கார்டியாக் அசிஸ்டண்ட்டு, நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். 180 பேத்துக்கு தைராய்டு இருக்குது. எங்கேருந்து வந்துச்சு? அப்பத்தாவுக்கு வந்துச்சா, அப்பச்சிக்கு வந்துச்சா? எல்லாம் இந்த பக்கம். அப்போ தைராய்டு மாத்திரை போட்டால் தைராய்டு நிற்கணும்ல, நீ சாகிற வரைக்கும் மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கணும். சக்கரை வந்துச்சு, நீ சாகிற வரைக்கும் ஏன் நிப்பாட்டலை? மருத்துவமாக தான் நிப்பாட்டணும்ல, மருத்துவ மாத்திரை சொல்லி நிப்பாட்டணும். ஏன் நிப்பாட்டலை? இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வந்துக்கிட்டு, அந்த பக்கம் அந்த அண்டாவில் ஓட்ட அண்டா இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு உள்ளே நீங்கள் எவ்வளோ தண்ணி இறச்சி வச்சாலும் அந்த ஓட்ட வழியாக தண்ணி பூரா வெளியே போயிடும். முடிஞ்சு போச்சா? அண்டா இருந்துகிட்டே நம்ம இறச்சி ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இறச்சி ஊற்றுறது நம்ம சம்பளம். சரிங்களா? அண்டா வந்து நம்ம உடம்பு, இந்த ஓட்ட வழியாக எல்லாம் பணமெல்லாம் போய்கிட்டே இருக்கும். முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் தண்ணியை சேர்க்க முடியாது. முடிஞ்சு சுதாரிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஐரமீன் ஆற்றுல தண்ணி நிறையா இருந்துச்சு, ஆறெல்லாம் அகலமாயிடுச்சு. காவேரி காய ஆரம்பிச்சு, வைகை வறண்டுச்சு, தாமிரபரணி தரிசி முடிஞ்சு போச்சு அந்த காலம். அடுத்து நம்ம தாத்தா காலம். தாத்தா காலத்தில் ஊர் குளம் இருக்கும், பெரிய குளம், அதில் தண்ணி இருக்கும். குளத்தண்ணி, குளத்துலாம் குளிப்பாங்க. குளிக்கும் முறைன்னு ஒன்று இருக்கு. முதல்ல பாதம் நினையணும், அதுக்கப்புறம் முழங்கால் நினையணும், அதுக்கப்புறம் அடிவீர். ஏன்னா அடிவி தான் பெண்கள் கர்ப்பப்பை இருக்குது, ஆண்களுக்கு வீரிய வித பெரிய வெப்பம், இது நினையணும். உட்காந்து முங்கி குளித்தோம்னா உடம்புக்கு வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக காது வழியாக வெளியே போயிடும். குளிக்கும் முறைன்னு ஒன்று இருக்குது, சாப்பிடும் முறைன்னு இருக்குது. வடக்க திரும்பி சாப்பிடக்கூடாது. பிளட் வடதும் தாழ்ந்துருக்கான், மூளைக்கு ரத்தோட்டம் சரியாக போயிட்டு வராது. வடக்கு தலை வச்சு தூங்கக்கூடாது, கிழக்கு முகமாக மலம் போகக்கூடாது, தெற்கு முகமாக வந்து திரும்பி குளிக்கக்கூடாது. இவ்வளோ விஷயம் இருக்குது. கண்டமேனிக்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் டைனிங் டேபிள் போட்டு. சரிங்களா? அப்போ முடிஞ்சு போச்சு குளம். அதை குளிச்சு முடிச்சுன்னா அப்பச்சி என்ன பண்ணுவார், நம்ம அப்பச்சி துண்டை நல்லா முறுக்கி இப்படி முதுகு துடைப்பார். பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளையில. அது அழுக்கு போவதற்கு மட்டுமல்ல, 32 எலும்பு இருக்கும் பின்னாடி தண்டுவடத்தில், முதுகில் 32 எலும்பு. இந்த 32 எலும்புக்குள்ள ஒரு நரம்பு போகும். அந்த நரம்பு எங்கே போகும்? மூளைக்கு போகும். அப்போ வச்சு இப்படி அழுத்து துடைக்கும் போது அந்த எலும்பு அழுத்தப்பட்டு, அந்த உள்ள இருக்க நரம்பு ரத்த நாளங்கள் அழுத்தப்பட்டு மூளைக்கு ரத்தம் வேகமாக எடுத்து செல்லப்பட்டது. அடுத்து மூஞ்சியை துடைப்பாங்க. நோய் இல்லாமல் ரத்தம் எங்கே பார்த்தா நடப்பு. மூளையில் கட்டி, இங்கே ஒரு கட்டி, அங்கே ஒரு கட்டி, இதயத்தில் 55 கட்டி இருக்கான். எப்படி வருது? வேணாம், அதை அப்புறம் பேசிக்கலாம். கவிராஜன் சொன்ன மாதிரி அரண்மனை கொடிக்கிட்டு அம்மைக்குள் உடைங்கிற மாதிரி, அதை அப்புறம் பேசிக்கலாம். சரிங்களா? முடிஞ்சு குழம்பெல்லாம் பிளாட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அப்பா காலத்தில் ஒரே ஒரு கேணி இருக்கும், ஒரு கேணி தான் இருக்கும். அதில் போய் அப்போ தான் தண்ணி அடிச்சிட்டு வரும். தண்ணி அடிச்சு இடுப்பில் ஒரு குடம், தலையில் கூட தூக்கிட்டு வரும். ஒரு கேணி தான். அப்பச்சி உட்காந்து பாப்பாரு கோயிலில். பொண்டாட்டிக்கு 50 வயசு ஆகுது, இன்னும் கட்டுக்குள்ளையாமல் இருக்காளே அப்படின்னு பொண்டாட்டி ரசித்த காலம் இப்போ இல்லை. தண்ணி இறக்க விழா எலும்பு வலுவடையும். குனிஞ்சு கூட்ட கூட அடிவயிறு பெருக்காது.
பொம்பளைக்கு அடிவயிறு பெருக்கலாமா? பெருக்கக்கூடாது, பாம்புக்கு மாதிரி இருக்கணும். இதை தண்டிக்கு வந்து என்ன பார்ப்பீங்களா? போக சொல்லுங்க அந்த பொம்பளை முதல்ல உள்ள ஒரு 2 பாட்டு பாடிட்டு அப்படிம்பீங்க. அது எது? அடிவை குனிஞ்சு கட்டுத்துறையை கூட்ட சொன்னாங்க 10 வயசுல. புளிய வாரம் எடுக்கும் அப்பத்தா போய் கட்டுத்துறை கூட்டு, என்ன பொம்பளை பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்க அப்போ 4:30 மணிக்கு கட்டுத்துறையை கூட்டும் போது மாடு அந்த கட்டுத்துறை நாட்டு பசு மாடு கட்டிப்பாங்க. மாடு இந்த பிள்ளை கூட்டம் மாடு சாணம் போடும்போது ஒரு காற்று வரும். அதை பெண்கள் சுவாசித்தால் கர்ப்பப்பையில் நீர் கட்டி வர இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காங்க. கட்டுத்துறையும் இல்லை, நாட்டு பசு மாடுல பாதி பொம்பளை கர்ப்பப்பையும் இல்லை, முடிஞ்சு போச்சு. இழுத்து அம்மி இறக்க மார்பகம் இறங்காது. அதே மாதிரி மாவிளக்கு வச்சு இடிப்பாங்க இந்த கோயிலுக்கு. எதுக்கு? மாவிளக்கு சாமி திங்கவா? இல்லை, வச்சு உரல் வச்சு இடிக்க இந்த இடை சின்னதாங்க. எல்லாம் இப்போ பெண்கள் பூரா எந்திரமாக வேலை செஞ்சோம், எந்த நோயும் இல்லாமல் இருந்தோம். என்னைக்கு எந்திரம் வீட்டுக்கு வச்சா எல்லா நோயும் வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? எல்லாம் அது கேணியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அப்போ நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கேயும் அடிவேல் போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோம். இப்போ எதில் குடிக்கிறீங்க? வாட்டர் பாட்டில் குடிக்கிறீங்க. அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? இன்னொரு 5 வருஷங்கள் இந்த 20 வயசில் என்ன பண்ணுவீங்க? காதில் இருக்க ஒருவன் தோட்டம் அவுத்து கொடுத்துட்டு ஒருவன் தண்ணி வாங்கி கொடுக்குற சூழ்நிலை வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா எல்லா யூடியூப் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வராமல் இருக்குன்னா வரும் மழைநீரை சேகரித்து மரங்களை பாதுகாத்து இருக்கிற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினால் மட்டுமே இனி வரும் சந்ததிகள் வாழ்வார்கள். அடுத்த சந்ததியை வாழ வைங்க. சரிங்களா? முடிஞ்சு போச்சு. எனது வீட்டு தோட்டத்தில் மல்லிகை இருவாய்ச்சி மலர்கள் பூத்திருந்தாலும் ஒவ்வொரு பூக்களாக கந்தனுக்காக நான் தொடுக்கும் மாலை. பூவும் பெண்ணும் ஒன்று. பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு புகழையும் தரக்கூடியவர்கள் பெண்கள். பிறந்த வீட்டு பெருமைகளை புகுந்த வீட்டில் பேசக்கூடாது, புகுந்த வீட்டு கஷ்டங்களை பிறந்த வீட்டிலே கூறக்கூடாது. பெண்ணாகப்பட்டவள் பிறந்த இடமாக தான் சென்று வாழும் இனம் கடைசி வரை கணவன் வீடாகத்தான் இருக்கும். கணவனுக்குள் கட்டுப்பட்டதான் பெண்கள். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். 2ல் 1 சீரியனால் எந்த வண்டி ஓடாது. வாழ்க்கைங்கிற வண்டியை நினைச்சல 2 பேர் சமமாக இருங்க. யாரும் பெரிய ஆள் கிடையாது. பெரிய ஆள் யார் தெரியுமா? இறைவன் தான். நீங்களாம் சின்ன பிள்ளை பம்பரக்கட்டை விளையாடிப்பீங்க. அதில் ஒரு சாட்டை சுற்றிருக்கோம், இப்படி சுற்றுவீங்க. பம்பரக்கட்டைங்க எவ்வளோ வலு இருக்கோ எவ்வளோ அது வரைக்கும் சுத்தம். நாமெல்லாம் பூமியில் சொல்ல வந்த பம்பரக்கட்டை சாட்டை தெரியுமா? எப்போ பிறக்கணும், எப்போ சாகணும், எப்போ அசிங்கப்படணும், எப்போ அவமானப்படணும், எப்போ சொத்து சேர்க்கணும், எப்போ சொத்தை இறக்கணும்னு எழுதி விட்டுருக்காரு. இந்த பம்பரக்கட்டை சுற்றிக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் கீழே விழுந்துடும். பம்பரக்கட்டை கீழே விழுவதற்கு நாள் அக்கம் பக்கம் உள்ள அன்போடு தாய் தந்தையோட நேசத்தோடு கணவன் மனைவி உண்மையான பாசத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சாதனை செய்து பெரிய ஆளாவதை விட அடுத்தவர் மனங்களை நாம் வேதனைப்படுத்தாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய சாதனை என்று கற்றவர்கள் கவிஞர்கள் கூறுகிறாங்க. போயிட்டு வர ஒரு ஐயப்பன் பாட்டை பாடிட்டு என்ன பெற்ற தங்கங்களா நல்லா இருப்பீங்க. பெத்ததாய் பக்கத்தில் இருந்தாங்கன்னா சாப்பிட்டியான்னு கேளுங்க. நீங்கள் ஒன்றும் கேட்க வேணாம். பெத்ததாய்க்கு நீங்கள் புடவை எடுத்து கொடுக்க, நகை எடுத்து கொடுக்க வேணாம். வாட்ஸ்அப்பில் 1000 பேருக்கு நம்ம காலையில் குட் மார்னிங் போடுவோம். ஆனால் பெத்ததாய் பக்கத்தில் உட்காந்து பக்கத்தில் போய் அம்மா சாப்பிட்டியா அப்படின்ட்டு கேளு. அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா போய் பக்கத்தில் இருக்கிற அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டியா வளர்க்குறதுக்கு, இந்த செலவு காசு வச்சுக்க. அப்பா அதோட சந்தோஷப்படுவார். மறந்துடாதீங்க, அப்பா அம்மா இருக்கிறவங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம். இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம். ஐயப்பா ஐயப்பா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பமார்களை கூட்டிக் கொண்டு ஐயனை நாடி சென்றடைவோம். சபரிமலைக்கு சென்றடைவோம். ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து, கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து, பார்த்த சாரதியுன் மைந்தனையே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து, இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரி தொழுது ஐயனை நாடி சென்றடைவோம். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த ஐயப்பன் பாட்டு
ஐயாவை எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கன பண்ணாலும் மின்றுவோம். எல்லா ஐயப்பனும் இந்த பாட்டுக்கு ஒரு விசேஷம். சின்ன பிள்ளைலேருந்து கேட்டிருப்பீங்க. எல்லாரும் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருப்பீங்க. ஏன் கார்த்திகை மாதம் மாலை போட வச்சாங்க? குளிர் நல்லா, அது இந்த வருஷம் ரொம்ப குளிரும். ஏன்னா பூமி சாஞ்சிச்சு, ரொம்ப குளிரும். அந்த குளிர நேரம் பொண்டாட்டி பிடிச்சி இழுத்து பொத்தி படுத்து ஒன்றா தூங்க நேரம் மாலை போட்டு பிரித்து வச்சாங்க. 48 நாள். 48 நாள் என்பது ஒரு மண்டலம். வான சாஸ்திரம் ஒரு மண்டலம். ஒரு மண்டலத்தில் நீங்கள் விரதம் இருந்துட்டீங்கன்னா எந்த நோய் நொடி வராது. நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன். அதனால தான் கும்பாபிஷேகத்தப்ப 40 நாள் காப்பு கட்டுவாங்க. கையில் செப்பு காசு வச்சு கட்டிப்பேன். எல்லா துணி வச்சு கட்டிக்கிறீங்க. பூனம் கிளாத்து மஞ்சள் துணி எடுத்து வெள்ளை பருத்தி ஆடை எடுத்து மஞ்சளை உரசி அதை நினைச்சு அதில் செப்பு காசு வச்சு கட்டினா இந்த நாடி துடிப்பை சரிவிடக்கூடிய சக்தி அந்த செப்பு காசுக்கு உண்டு. அப்போ 40 நாள் விரதம், ஒரு மண்டலம், எந்த நோய் வராது. கார்த்திகை மாதம் மாலை போடுச்சாங்க. ஏன்? சித்திரை மாதம் பாருங்க, நிறைய வேர்க்கும், சிறுநீர் போகாது, யோசிச்சு தான் போகணும். மார்கழி மாதம் நிறைய சிறுநீர் போகும், வேர்க்காது. இது உடல் மாற்றம். கார்த்திகை மாதம் நம்ம சாப்பிட்றோம்ல, நண்டை சாப்பிடும், மீனை சாப்பிடும், கோழியை சாப்பிடும், அதை சாப்பிடு, கண்ட கசமால் தான் சாப்பிட்றோம்ல. அதை பிரிக்கிறதுல ரத்தம் தனியா, மனம் தனியா, சிறுநீர் தனியாக, வேறு தனியாக பிரிக்குதுல. அந்த ஜீரண உறுப்புகள் அதிகமாக வேலை செய்யாது. பார்த்தாங்க சித்தர்கள். நம்மால் விட்டால் வருஷம் நாங்கள் கறியை திமான்ட்டு 40 நாள் மாலை போட்டு கறியை நிப்பாட்டினாங்க. அசைவத்தை நிப்பாட்டினா உடம்பு சுத்தமாகும், உடம்பு லேசாயிடும். அப்போ 40 நாளைக்கு என்ன பண்ணுவோம்? கோவப்பட மாட்டோம். மாலை போட்டிருக்கேன், நீ கோவப்பட வைக்காதேப்போம். அப்போ ஆன்மா சுத்தமாயிரும். 40 நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்துச்சு வெளில நான் குளிப்பீங்க. பிரம்ம முகூர்த்த நேரம். அது பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது புராணம். ஆனால் அதிகாலை சரஸ்வதி எழுந்து ஏட்டை புரட்டி படிக்கிற நேரம் புராணம். ஆனால் அதிகாலை பிரம்மத்திலேருந்து 2 வகைக்காற்று ஆக்சிஜன் 2 கீழே இறங்கும். பிரபஞ்சத்திலேருந்து கீழே ஏற்கனவே 3 வகைக்காற்று ஆக்சிஜன் 3 இருக்கும். இந்த 5 வகைக்காற்று நீங்கள் சுவாசித்தால் அமிர்தம் சாப்பிட்ட ஒப்பாகும். அதனால தான் உங்களை டாக்டர்ஸ் வாக்கிங் போய் சொல்லுவாங்க 4:30 மணிக்கு எழுந்துச்சு. அப்போ 4:30 மணிக்கு அமிர்த காற்று 40 நாள் சுவாசிக்கிறீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? குளிச்சுட்டு நேரைய பிள்ளையார் கோயில இப்படி ஊக்கி போடுவீங்க. இப்படி ஊக்கி போட்டு இப்படி கொட்டு போடுவீங்க. ஏன்? இப்படி ஊக்கி போடலாமே, இப்படி கொட்டு போடலாமே. இது ஸ்வஸ்திகம், இது ஒரு முத்திரை. இந்த வலது கை வந்து இடது பக்கம் காதை பிடிச்சி இழுத்துச்சுன்னா வலது பக்கம் முளைக்கிற ரத்தோட்டம் வேகமாக போகும். இந்த கை இடது கை வந்து வலது பக்கம் காதை பிடிச்சி இழுத்துச்சுன்னா இடது பக்கம் முளைக்கிற ரத்தோட்டம் வேகமாக போகும். இப்படி கொட்டும்போது மூளை அதிர்வு வந்து உடம்பு முழுக்க ரத்தம் வேகமாக செலுத்தப்படும். எவ்வளவு அறிவியலை கொண்டு வச்சாங்க பாருங்க. அப்புறம் நெத்தியில் மாலை போட்டதான் குங்குமம் வைக்கிறது. இந்துக்களின் தர்மமே நெத்தியில் குங்குமம் வைக்கணும். வைக்கிறதே கிடையாது. குங்குமம் வச்சா அப்படி அசிங்கமாக பார்க்குறது. நெத்தியில் 24 எந்த வைக்கிற கிடையாது. கல்யாணம் பண்ண பொம்பளை பிள்ளை இங்கே குங்குமம் வைக்கணும். சீமந்தம் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்கிற இந்த இடம் தான். புருஷனை வெளியே வேலைக்கு போகும்போது இந்த இடத்துல குங்குமம் வச்சு அனுப்பினா போன காரியம் சுபமாகும். நெத்தியில் குங்குமம் வச்சா கணவன் ஆகி நீடிக்குங்கிறது புராணம். ஆனால் நெத்தியில் குங்குமம் வச்சா இந்த இடத்துல வச்சு அழுத்தும் போது ரத்தம் ஓட்ட சீராக இருக்கும், மருத்துவம். இந்த இடத்துல நெத்தியில் குங்குமம் வருவது கெட்ட சக்தி பக்கத்தில் வராது. இது ஜோசியம். அது மாதிரி மெஸ்மரிஷம். 2 புறத்துக்கு பதில் மந்திரத்தை சொல்லுவாங்க. மந்திரத்தை சொன்னால் எப்பேற்பட்ட ஆம்பளை மும்பளை மயங்கிடுவாங்க. ஆனால் குங்குமம் வச்ச பெண்ணை மந்திர சக்தி பழிக்காது. அது மாதிரி நெத்தியில் குங்குமம் வச்ச பெண் வந்து சாமியை சூரிய நமஸ்காரம் பண்ணால் விட்டமின் டி கிடைக்கும், எலும்பு தேய்க்கு, அந்த கதிர்வீச்சை இழுத்து 2 ரூபா குங்குமம் தான் இவ்வளோ வேலை செய்யுது. எங்கே வைக்கிறோம்? ஒட்டு பொட்டா வச்சு வாழ்க்கையை ஒட்டாமல் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நெத்தியில் திருநீர் வச்சிங்கன்னா மூளைக்கு சிந்தனை அதிகமாகும். இப்போ வரேன் கைதட்டி பஜனை பாடுறதுக்கு. சாயந்தரம் ஆகிட்டா கைதட்டி பஜனை பாடும். ஏன் கை எப்படி வச்சுட்டு பஜனை பாடுறது? ஏன் கைதட்டி பஜனை பாட வச்சாங்க? உள்ளங்கையில் காந்த சக்தி இருக்குது. இந்த பாருங்கள், அந்த ரேகை ஆயில் ரேகை. இது வரைக்கும் போனால் 99 வயசு, இதோட 77 வயசு. ஆயிலை நிர்ணயிக்கிறது உள்ளங்கையில் திருநீர் வாங்கி இப்படி வச்சு இப்படி தான் பூசணும். இங்கே கொட்டி அங்கே கொட்டிலாம் பூசக்கூடாது. உள்ளங்கையில் எண்ணெய் வச்சு அப்பத்தாவது தலைக்கு ஊற்றும், எண்ணெய் வச்சு தலைக்கு ஊற்றும். அப்படி தட்ட மூளை அதிர்வு. எண்ணெயே தீபாவளி கூட தேய்க்கிற கிடையாது. டிவி முன்னாடி உட்காந்துக்க வேண்டிதான். ஆமாம், தேய்க்கணும். அதுக்கப்புறம் யாராவது திடீர்னு மயக்கம் போட்டுலாம் என்ன பண்ணுவீங்க? பார்த்து வச்சு தேய்ப்பீங்க. அப்போ என்னது? ரத்தத்தை துரிதப்படுத்த ஸ்டிமுலேஷன் பண்ணக்கூடிய சக்தி இந்த காந்த சக்தி உண்டு. அப்படிப்பட்ட காந்த சக்தி 2 கையும் தட்டும்போது இந்த காந்த சக்தியும் சேர்ந்து உராய்ந்து இதயத்துக்கு ரத்தம் வேகமாக எடுத்து செல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு 1,52,000 இதயம் துடிக்குது. இந்த இதயத்துக்கு வேகமாக வண்டிக்கு பெட்ரோல் போடணும், இதயம் அதிகமாக. அதனால தான் கோயிலில் கும்மி அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. பௌர்ணமிக்கு என்னை பார்த்தா அப்போ வந்து சின்ன பிள்ளையை தூக்கிட்டு வச்சுக்கோம். சோறு குழம்பு கூட்டு பாய சாப்பிடு, நீ சாப்பிடு. நம்ம உணவுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. தாத்தாவுக்கு கொடுப்போமா, அத்தைக்கு கொடுப்போமா, மாமாவுக்கு கொடுப்போமா. உறவுகள் வளர்க்கப்பட்டது. கடைஞ்சி நாய்க்கு ஊற்று, நாய் வளர்க்கப்பட்டது. கடைஞ்சி பூனைக்கு ஊற்று, பூனை வளர்க்கப்பட்டது. நண்டூர் நடிச்சுன்னா பிள்ளை கைதடிச்சிருக்கோம். பிள்ளைக்கு ரத்த கொட்டம் அதிகமாக போனது. உறவுகள் தெரிந்தது, சாப்பாடு. இன்னைக்கு செல்ஃபோனை கையில் கொடுத்து மூக்கில் சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ கைதட்டினா யாருக்கு நல்லது? உங்கள் இதயத்துக்கு நல்லது. அதுக்கப்புறம் 40 நாளைக்கு காமம் வராத ஆண்களுக்கு வீரியம் சரி. நான் சொல்ல அகத்தியர் சொல்லி வைக்கிறார். ஒரு ஆண்மகனுக்கு 2.5 வீரியம். ஒரு சொட்டு வீரியத்தில் ஒரு உயிரை தான் பெண்ணின் கண்முட்டை போய் அடையும். அந்த ஒரு உயிரின் கண்ணு வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு, ரத்தம் வச்சு பூமியில் பிறக்க வைக்குது. ஒரு உயிரினுக்கு இவ்வளோ சக்தினா 40 நாள் சேர்க்கிற இந்த சக்தி வீரியத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்கும்? அடிவயத்தில் லிங்கமாக மாறிடும். அதோட பழனிக்கு போவீங்க, செவ்வாய்க்கிழமை கதிர்வீச்சங்க அதிகம். ஐயப்பன் கோயில் போவீங்க, சஞ்சீவி அதிகம். கார்த்திகை மாதம் வீட்டை சொல்லி மூலிகை செடி முளைச்சி வரும். அதை பூரா சுவாசிச்சா உடம்பு புடம் போட்ட தங்கமாக மாறிடும். அப்படியே வீட்டுக்கு வந்தால் எந்த நோயும் இருக்கக்கூடிய சக்தி அந்த வீரிய லிங்கத்துக்கு உண்டு. ஆன்ம வீரியன்னு அகத்தில் எழுதி வச்சிருக்காரு. இதனால தான் உங்களை மாலை போட வச்சு பஜனை பாடி கைதட்ட வச்சது. இப்போ கைதட்டினா யாருக்கு நல்லது?
உங்க இதயத்துக்கு நல்லது, சரிங்களா? எனக்கு நல்லதல்ல. அழுதை ஏற்றம் ஏறும் போது அரிகரன் மகனை துய்த்து செல்வார், வழிகாட்டிடவே வந்திடுவார், ஐயன் வன்புலி ஏறி வந்திடுவார், கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கரையும் துணை புரிவார், கரிமலை இறக்கம் வந்த உடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், ஐயன் சஞ்சலமின்றி ஏற்றிடுவார், நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார், நீலிமலை ஏற்றம் சிவபாலனை ஏற்றிடுவார், காலமெல்லாம் நமக்கே அது காவலனாயிருப்பார். தேகபலம்தா ஆகபலந்தா தீகபலம்தா ஆகபலந்தா தேகபலம்தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார், பாதபலம்தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார், நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார், கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார், 18 படி மீது ஏறிடுவார், கதி என்று அவனை சரணடைவோ மதிமுகம் கண்டு மயங்கிடுவார், ஐயனை துதிக்கையிலே மறந்திடுவார், பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணு, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரு தந்தையாரு பூரம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணு. ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளு உள்ள, அவனுக்கு என்ன போல அம்மா அப்பா யாரும் இல்ல. ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளு உள்ள, அவனுக்கு என்ன போல அம்மா அப்பா யாரும் இல்ல. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா, இந்த ஓட்ட கூறு வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா, இந்த ஓட்ட கூரை வீட்டுக்கார சொந்தமெல்லாம் சும்மா. அதுக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணு. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பேன் தந்தான், தாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து புட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பேன் தந்தான், தாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து. நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது, நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்கு, நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது, நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது. அதுக்கு பக்கம் அது சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணு, தானாக வளர்ந்த மரம் மரம்மாம், ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரு
பாரு ஊரம்மா. நன்றி நன்றி வணக்கம். வாங்கடா.